ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு அமில வலிமை சம்மந்தமான தியரி ரிவிஷனை பார்த்துட்டு அது சம்மந்தமான கொஷின்ஸை செய்வோம். ஓகே, அமில வலிமை. இப்போ நீங்கள் ஆர்கானிக்கில் வந்துட்டு ரெண்டு விஷயம் மெயினாக பார்ப்பீங்க. ஒன்று வந்துட்டு அமில வலிமை, அடுத்தது வந்துட்டு மூல வலிமைண்டு. ஓகே, அமில வலிமை. அமில வலிமையில் வந்துட்டு உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும் ஆல்கஹால், அடுத்தது நீர், அடுத்தது ஃபீனோல், அடுத்தது ஒயிக் ஆசிட். இவங்களோட அமில வலிமை வந்துட்டு ஓர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஆல்கஹால்களினுடைய அமில வலிமை வந்துட்டு நல்லா குறையும். CH3OH ஆல்கஹால். ஆல்கஹால் அமில வலிமை நல்லா குறையும். அதை விட கூடுதலாக வந்துட்டு நீர் அமில வலிமை இருக்கும். நீரினுடைய அமில வலிமை அதை விட கூட வந்துட்டு ஃபீனோட அமில வலிமை அதை விட நல்ல கூடுதலாக ஒயிக் ஆசிட்டுக்கு இருக்கும். ஃபீனோல், ஒயிக் ஆசிட். ஓகே தானே? அப்போ இதான் அமில வலிமையோட ஆர்டர். இப்போ அமில வலிமைன்னு சொன்னா என்ன உலக எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இறக்கும் ஆற்றல், எக்ஸ்பிரஸினை இழக்கும் ஆற்றலை தான் சொல்லுவோம் அமில வலிமை. எக்ஸ்பிரஸினை இழக்கும் ஆற்றல். யாருக்கு எக்ஸ்பிரஸை இழக்கிற ஆற்றல் கூடுதலாக இருக்குதோ அவரோட அமில வலிமை பிடிக்கும் கூடுதலாக இருக்கும். ஓகே தானே? இப்ப இவங்க ரெண்டு பேர் ஆல்கஹாலையும் நீரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பரிவுன்ற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. ஆனா இந்த ஃபீனோலையும் ஒயிக் ஆசிடையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு பரிவுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்ப பரிவு நடந்தா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இப்ப ஃபீனோடையும் ஒயிக் ஆசிடையும் அமில வலிமை கூடுறதுக்கு காரணம் அங்க வந்துட்டு பரிவு நடக்கிறது. அப்ப அமில வலிமையோட ஓர்டர் தெரிஞ்சிக்கணும். ஆல்கஹாலை விட நீருக்கு அமில வலிமை கூட, நீரை விட ஃபீனோட அமில வலிமை கூட, ஃபீனோலை விட ஒயிக் ஆசிடினுடைய அமில வலிமை கூட. ஓகே, இப்போ ஃபீனோலை பார்த்தீங்கன்னு சொன்ன பிறகு ஃபீனோலை வந்துட்டு இப்படி தான் நிற்கும். ஃபீனோல் போயிடுச்சு. அப்ப இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் தானே, இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் வந்துட்டு என்ன செய்யும்? வளையத்துக்குள்ள வந்துட்டு பரிவுரை ஈடுபடும். அப்ப வளையத்துக்குள்ள பரிவுரை ஈடுபடுற டைம்ல வந்துட்டு இந்த ஆக்சிஜனுக்கு என்ன செய்யும்? பிளஸ்ன்னு சொல்ல ஒரு ஏற்றம் வந்து வரும். அப்ப இந்த பிளஸ் ஏற்றம் என்ன செய்யும்னு சொன்னா இந்த ஹைட்ரஜன் இருந்து இலத்திரன்களை வந்துட்டு கவர பார்க்கும். அப்ப என்ன செய்யும்? இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு கரண்டு போகும் நெக்ஸ்ட் பிளஸ் ஆக. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப ஃபீனோல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபீனோல வந்துட்டு என்ன செய்யும்? இந்த இலத்திரன்கள் வந்துட்டு பரிவுரை ஈடுபடும் தானே. இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் வந்துட்டு வளையத்துக்குள்ள வந்துட்டு பரிவுரை ஈடுபடும். வளையத்துக்குள்ள பரிவுரை ஈடுபட்டா இந்த ஆக்சிஜன்ல வந்துட்டு ஒரு இலத்திரன் பற்றாக்குறை ஒன்று வரும். அப்ப இலத்திரன் பற்றாக்குறை தான் இந்த பிளஸ் சொல்றது. பிளஸ் ஏற்றம் கொண்டு வருது தானே. அப்ப என்ன செய்யும்? இந்த ஹைட்ரஜன் இந்த இலத்திரன்களை எடுக்க பார்க்கும் இந்த ஆக்சிஜன். அப்ப ஈஸியா என்ன செய்யலாம்? இந்த ஹைட்ரஜனுக்கு கரண்ட் போகலாம் தானே. அப்ப பரிவு ஒன்று நடக்கிறதால ஹைட்ரஜனுக்கு கரண்ட் போகலாம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன பிறகு ஒயிக் ஆசிட் தானே, ஒயிக் ஆசிட்லையும் கூட வந்துட்டு பரிவு நடக்கும். ஓகே, ஒயிக் ஆசிட் நடக்கிற பரிவு எப்படி இருக்கும்னு சொன்னா ஒயிக் ஆசிட் வந்துட்டு இவர் இங்க உடஞ்சு போவாரு. அப்ப இவருக்கு வந்துட்டு ஒரு பிளஸ் ஏற்றம் கொண்டு வரும். அப்ப இவர் என்ன செய்வாரு? தனிச்சோடியை கொடுப்பாரு. அப்ப இவருக்கு டபுள் பாண்ட் ஒன்று வரும். இப்போ ஒயிக் ஆசிட் வர பரிவு எப்படி இருக்கும்? CH3CO மைனஸ், இங்க ஒரு பாண்ட் ஒன்று உருவாகும், இந்த OH பிளஸ். அப்ப இப்படி ஒரு பரிவு ஒன்று நடக்கும். என்ன நடந்துக்குன்னு சொன்னா இந்த பாண்ட் உடஞ்சு இங்க போகும். சரிதானே உலக? அப்ப இங்க இலத்திரனுக்கு வந்துட்டு மைனஸ் வரும். திரும்ப வந்துட்டு இங்க ஒரு நேரேற்றம் ஒன்றிக்கும். அப்ப இவர் வந்துட்டு தனிச்சோடியை கொடுப்பாரு. அவ இங்க ஒரு பாண்ட் உருவாகும். அப்ப ஒயிக் ஆசிட் வர பரிவு இது. ஓகே, அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்? O பிளஸ்ல வந்து ஒரு இலத்திரன் பற்றாக்குறை ஒன்றியக்கி தானே. அப்ப அதால இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும்? இலத்திரன்களை வந்துட்டு எடுக்க பார்க்கும். அப்ப இங்கேயும் வந்துட்டு என்ன செய்யலாம்? ஹைட்ரஜன் வந்துட்டு ஃபாஸ்டா கரண்டு போகலாம். ஆனா அந்த பரிவு நடக்கிற அந்த வலிமை வந்து தானே, அதாவது ஹைட்ரஜன் இருக்கிற வலிமை வந்துட்டு இந்த ஒயிக் ஆசிடுக்கு வந்து கூடுதலாகிக்கும். அப்ப அதால தான் புலகள் ஃபீனோலை விட ஒயிக் ஆசிடினுடைய அமில வலிமை கூடுதலாக இருக்குது. அப்ப அமில வலிமையோட ஓர்டர் தெரிஞ்சுக்கணும். ஆல்கஹால்களை விட நீருக்கு அமில வலிமை கூட, நீரை விட ஃபீனோலுக்கு கூட, ஃபீனோலை விட ஒயிக் ஆசிடுக்கு கூட. ஃபீனோல், ஒயிக் ஆசிட் இது ரெண்டுலையுமே பரிவு தான் நடக்கும். ஆனாலும் அந்த பரிவு நடக்கிறதால அந்த ஹைட்ரஜன் இருக்கிற வலிமை வந்துட்டு யாருக்கு கூடுதலாக இருக்கும்? ஒயிக் ஆசிடுக்கு வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அப்ப அதால தான் ஃபீனோலை விட ஒயிக் ஆசிடினுடைய அமில வலிமை வந்துட்டு கூடுதலாக இருக்குது. அதாவது இந்த பிளஸ் வந்துட்டு இந்த ஹைட்ரஜனை வந்துட்டு இருக்கிற ஆற்றல், அதாவது ஹைட்ரஜன் இருக்கிற இலத்திரன்களை கவர்ற ஆற்றல் வந்துட்டு ஒயிக் ஆசிடுக்கு தான் கூட. அப்படி கவர்ந்தா தானே H வந்துட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு H பிளஸ் ஆக இழக்கப்படும்.
H ப்ளஸ்ஸாக இறக்கப்படுறது வலிமை யாருக்கு கூடுதலாகிக்குதோ அவருக்கு தான் அமில வலிமை கூடன்னு சொல்லுவோம். இது மெயின் பாயிண்ட். அதாவது அமில வலிமை ஒரு நோட் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. ஆல்கஹாலை விட நீருக்கு கூட, நீரை விட ஃபீனோலுக்கு கூட, ஃபீனோலை விட ஒயிக் ஆசிடுக்கு கூடாது. ஓகே, இதனை நோட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஓகே அமில வலிமை சரி. அடுத்த விஷயம் என்னன்னா, அடுத்தது வந்துட்டு ஏவும் கூட்டம் ஏவல் அகற்றும் கூட்டம்னு ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஏவும் கூட்டம் ஏவல் அகற்றும் கூட்டம். ஏவும் கூட்டம் என்ன சொன்னா, அந்த நம்ம பென்சின் வலிமைக்கு தானே, பென்சின் வலயத்துக்கு வந்துட்டு இலத்திரன்களை கொடுக்குறாங்க. ஏவல் அகற்றும் கூட்டம் என்ன சொன்னா, பென்சின் வலயத்திலிருந்து இலத்திரன்களை வந்துட்டு எடுக்கிறாங்க. அப்ப ஏவும் கூட்டம்ல இலத்திரன்களை வந்துட்டு பென்சின் வலயத்துக்கு ஏவுறாக்கள். அப்ப அப்படியானாக்கள் யாரு? OH கூட்டம், அதே மாதிரி OCH3, அடுத்து வந்துட்டு NH2, அடுத்து வந்துட்டு NCH3H. இதெல்லாமே வந்துட்டு ஏவும் கூட்டங்கள் ஆகிக்கும். சரிதானே? அதே மாதிரி மெத்தைல், எத்தைல், ப்ரொப்பைல். இப்ப மெத்தைலை விட எத்தைல் ஏவுற வலிமை கூடுதல் ஆகிக்கும். எத்தைலை விட ப்ரொப்பைல் ஏவுற வலிமை கூடுதல் ஆகிக்கும். அதாவது இப்ப ஏவுற கூட்டம்னு சொன்னா ஹைட்ரஜன் வந்து இலத்திரனை கொடுக்குது. அதே மாதிரி CH3 பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு இலத்திரனை கொடுக்குது. இப்ப இலத்திரனை கொடுக்குற ஆக்களத்தான் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா ஏவுற கூட்டம்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுல வந்துட்டு ஏவுற கூட்டத்துக்கு உதாரணம். அதே மாதிரி ஏவல் அகற்ற கூட்டங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா NO2 வந்துட்டு ஏவல் அகற்ற கூட்டம். அதே மாதிரி C∞N, அதே மாதிரி C∞OCl ஒயில் குளோரைட்டுகள், அதே மாதிரி ஒயிக் ஆசிடுகள், இதெல்லாம் ஏவல் அகற்ற கூட்டங்கள். அதே மாதிரி குளோரின், புரோமின், அயடின், C∞OBr, ஃப்ளோரின். இதெல்லாமே வந்துட்டு ஏவல் அகற்றும் கூட்டம். அப்ப ஏவர கூட்டத்துக்கும் ஏவல் அகற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஏவர கூட்டம் என்ன செய்யும்? பென்சின் வலயத்துக்குள் இலத்திரன்களை கொடுக்கும். ஏவல் அகற்றும் கூட்டம் வந்துட்டு பென்சின் வலயத்திலிருந்து இலத்திரன்களை வந்துட்டு அகற்றும். ஓகே, இப்ப வந்துட்டு ரெண்டு ஏவர கூட்டங்கள் இருக்குதுன்னு வைங்க. பென்சின் வலயத்துக்குள்ள ஃபீனோல், ஒன்று வந்துட்டு C2H5, அடுத்து வந்துட்டு CH3. இது ரெண்டு சேர்வை இருக்குது. இதுல வந்துட்டு C2H5ம் ஏவுற கூட்டம், அதே மாதிரி CH3யும் ஏவுற கூட்டம். ஆனா ஏவுற வலிமை வந்துட்டு C2H5க்கு கூடுதல் இருக்கும். அதாவது கார்பன் ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட பிறகு ஏவுற வலிமை வந்துட்டு கூடிட்டு போகும். அப்ப CH3 விட C2H5னுடைய ஏவுற வலிமை கூட, ஏவும் வலிமை. ஏவுற வலிமை CH3 விட C2H5க்கு கூட. ஓகே தானே? அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் ஃபீனோல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இவங்களை வந்துட்டு யாருக்கு அமில வலிமை கூடன்றதை நாங்க பார்க்கணும். இப்ப C2H5 என்ன செய்யும்? இலத்திரன்களை வந்துட்டு ரெண்டுமே ஏவுற கூட்டம் தானே, ஆகவே பென்சின் வலயத்துக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து இலத்திரன்களை கொடுப்பாங்க. ஆனா ஏவுற வலிமை C2H5க்கு தானே கூட. அப்ப இலத்திரன்களை வந்துட்டு கொடுக்கும் ஆற்றல், இலத்திரன்களை கொடுக்குற ஆற்றல் வந்துட்டு யாருக்கு கூடுதலாயிருக்கும்? C2H5. இது வந்து நான் A சேர்வைன்னு எடுக்கிறேன், இதை B சரி எடுக்கிறேன். அப்ப இலத்திரனை கொடுக்குற ஆற்றல் வந்துட்டு ஏக்கு கூடுதலாயிருக்கும் B-யை விட. அப்ப பென்சின் வலயத்துக்குள்ள வந்து இலத்திரன்களை யாரு கூடுதலா கொடுக்க போற? C2H5. ஏழு சிற சேர்வதான் பென்சின் வலயத்துக்கு இலத்திரன்களை கூடுதலா கொடுக்கும். அப்ப இவர் இலத்திரன்களை கூடுதலாக கொடுத்தா இந்த ஆக்சிஜன்ல இருந்து இலத்திரன் வரணும்ன்ற ஒரு தேவை ஒன்று இவருக்கு இல்லை. இப்ப இங்க வந்துட்டு புழக ஆக்சிஜன் இலத்திரன்களை கொடுத்து பரிவு நடக்கும் தானே. இப்ப இலத்திரன் வந்துட்டு யாருக்கு கூடுதலாக பென்சின் வலயத்துக்கு கூடுதலாக யாருக்கு இலத்திரன் நீக்கிதோ அவருக்கு ஆக்சிஜன் மூலமாக வார இலத்திரன் குறையத்தான் நீக்கும். ஆனா CH3ல பாத்தீங்கன்னு சொன்னா CH3 கொடுக்குற இலத்திரன் குறையத்தானே. அப்ப அதால கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும்? ஆக்சிஜனை இலத்திரனை கொடுத்து கொண்டு ஒரு தேவையோண்டு வரும். அப்ப இங்க வந்துட்டு இலத்திரன்களை கொடுக்குற ஆற்றல் ஏக்கு கூட, அதாவது ஏவுற வலிமை ஏக்கும் B-யை விட ஏக்கு கூடுதலாகிக்கும். ஆனா இப்ப ஏத பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனால கொடுக்குற இலத்திரன் வந்துட்டு குறையக்கும். ஆக்சிஜனால கொடுக்குற இலத்திரன் குறையக்கும். ஆனா CH3ல வந்துட்டு ஆக்சிஜனால கொடுக்குற இலத்திரன் கூடுதல் ஆகிக்கும். அப்ப இவரையும் பிளஸ் தான் வரும், இவரையும் பிளஸ் தான் வரும். என்ற இலத்திரன் கொடுக்கத்தான் போகுது. ஆனா இந்த CH3 B-ல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலான பிளஸ் வரும்.
என்ன சொன்னா கூடுதலான இலத்திரன்களை கொடுக்க போறதுன்னு சொல்றதால வந்துட்டு பிரஸ்ட வலிமை வந்துட்டு கூடுதலாக இருக்கும். சரிதானே? அப்ப பிரஸ்ட வலிமை கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னா இவர் வந்துட்டு என்ன செய்வாரு, இந்த ஹைட்ரஜன் இப்ப வந்துட்டு என்ன OH வந்துட்டு ஹைட்ரஜன் இந்த இலத்திரன்கள் இருக்கணும். அப்ப இவருக்கு வந்துட்டு பிளஸ் கூடுதல் ஆயிடுச்சு. இவர் வந்து என்ன நல்லா ஹைட்ரஜனை பிடிச்சிருப்பாரு. ஆனா இவர் வந்துட்டு OH பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்துட்டு பிரஸ்ட வலிமை குறைக்குது, இவர் கொஞ்சம் தான் பிடிச்சிருப்பாரு. அப்ப இங்க வந்து பிரஸ்ட வலிமை கூட பிரஸ்தனை கூட இலத்திரங்கள் நல்லா கவரும். அப்ப இவர பிரஸ்ட வலிமை கூட கூட ஹைட்ரஜன் இது நல்லா இலத்திரங்கள் பிடிச்சிருப்பாரு தானே. அப்ப என்ன செய்யணும், இந்த ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு ஃபாஸ்டா எக்ஸ்பிரஸ் ஆக போகலாம். அப்ப யாருக்கு எக்ஸ்பிரஸ் ஆக போறது கூடுதல் ஆகிக்குதோ அவருக்கு தானே ஒரு அமில வலிமை கூட. அமில வலிமை வந்துட்டு யாருக்கு கூடுதல் ஆயிக்கும், அமில வலிமை வந்துட்டு ஏ விட பிக்கு கூடுதலாக இருக்கும். சரிதானே? அப்ப இதுல இருந்து வந்துட்டு நீங்க ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எழுதி கொடுங்க. ஏவுற வலிமை, ஏவும் வலிமை கூடினா ஏவுத வலிமை வந்துட்டு யாருக்கு கூடுதலாகிக்குதோ அவர்களுடைய அமில வலிமை வந்துட்டு குறையும். இப்ப இங்க வந்துட்டு ஏவுற வலிமை யாரு கூட, ஏக்குத்தனை கூட. அப்ப அதால அவர் அமில வலிமை தான் குறையும். இதை நோட் மாதிரி எழுதிக்கொடுங்க. நிறைய ஆஃப் வச்சுக்கொடுங்க. அமில வலிமைன்னு சொல்றது எக்ஸ்பிரஸை வந்துட்டு இழக்கிற ஆற்றல். யாருக்கு எக்ஸ்பிரஸை இழக்கிற ஆற்றல் கூடுதல் ஆகிக்கிறோ அவருக்கு வந்துட்டு அமில வலிமை கூடுதல் ஆகிக்கும். இப்போ ஒரு ஏவுற கூட்டம் வந்து பென்சீன் வளையத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஏவுற கூட்டம் வந்துட்டு பென்சீன் வளையத்துக்கு வந்து இலத்திரன்களை கொடுக்கும். அப்ப அதாவது ஆக்சிஜன்ல இருந்து இலத்திரன் வரணுன்ற அவசியம் ஒன்று இருக்காது. அப்போ ஆக்சிஜன் இருந்து இலத்திரன் வர அவசியம் ஒன்று குறைய இருந்துச்சுன்னு அங்க உருவாகிற பிளஸ் ஏற்றம் குறையும். அப்ப அதால எக்ஸ்டேஞ்ச் இலத்திரங்கள் எடுக்கிறதும் குறையும், அவருக்கு அமில வலிமை குறையும். அப்ப என்ன ஷார்ட் நோட் நினைச்சேன்னா ஏவுற வலிமை யாருக்கு கூடுதலாகிக்கிறோ அவருக்கு வந்துட்டு அமில வலிமை வந்துட்டு குறையும். சரிதானே? ஓகே, இப்ப அடுத்தது வந்துட்டு நாங்க ஏவல் அகற்றும் கூட்டத்தை பத்தி பார்ப்போம். இப்ப அதே மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் ஒண்ணு மீக்கிறேன் என்னன்னு சொன்னா ஏவுற கூட்டத்திலையும் வந்துட்டு ஓத்தோபரா ஏவுற கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா ஏவுற கூட்டத்திலையும் இப்ப இப்படி இருக்குது ஃபீனால், ஃபீனால் இங்க CH3 கூட்டம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃபீனால் இங்க CH3 கூட்டம் இருக்குது. CH3 கூட்டம்னு சொல்றது என்ன, ஓத்தோபரா வழிகாட்டி, அதாவது ஓத்தோபரால வந்துட்டு ஏவக்கூடியதாய்க்கும். அப்போ ஓத்தோபரால ஏவுறன்னு சொன்னா இந்த CH3 கூட்டம் இது ஓத்தோபரான்றது இது ஓத்தோவாய்க்கும், இது பராவாய்க்கும். அப்ப இன்னும் மூன்று என்ன இது ஏவும். இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஓத்தோ இதாய்க்கும், பரா இதாய்க்கும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த CH3ல வந்துட்டு இங்க வந்துட்டு இப்ப டிரெக்டா வந்துட்டு இந்த OH கூட்டம் இணைஞ்சிக்கிற இடத்துல ஏவ போகுது. அப்ப இங்க வந்து இலத்திரன் கூடுதல் ஆயிக்கும்னு சொல்றதால ஆக்சிஜன் இந்த இலத்திரன் எடுக்கிறது வந்துட்டு குறையும். அப்ப ஆக்சிஜன் இந்த இலத்திரன் எடுக்கிறது குறையும், இங்க வர பிளஸ் குறையும். அப்ப அதால எக்ஸ்பிரஸ் இருக்கிற ஆற்றல் குறையும். அப்ப இவர அமில வலிமை வந்துட்டு குறையும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இலத்திரன் குறையத்தான் நிக்கிற இந்த OH கூட்டம் இணைஞ்சிக்கிற கார்பன்ல. அப்ப இங்க வந்துட்டு இலத்திரன் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் தான் கொடுக்க போகுது. அப்ப இங்க பிளஸ் கூடுதலா வரும், ஆகவே ஹைட்ரஜன் கூடுதல் இலத்திரங்கள் எடுக்கும், ஆகவே H+ வந்துட்டு இலகுவாக ஆற்றப்படும். அப்ப அமில வலிமை வந்துட்டு இப்படி வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டிரெக்டா வந்துட்டு ஓத்தோபரா வந்துட்டு அந்த ஓச்சி நெஞ்சிக்கிற கார்பன்லயே அந்த இலத்திரனை வந்துட்டு ஏவிச்சுன்னு சொன்னா அங்க அமில வலிமை வந்துட்டு குறையும். இதை மற்ற இடத்துல ஏவுதுன்னு சொன்னா அங்க அமில வலிமை வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஏவல் அகற்றும் கூட்டம். ஏவல் அகற்றும் கூட்டம் சொன்னா NO2 எடுப்போமே, ஒரு ஃபீனாலோட NO2 இருக்குது. அப்ப ஏவல் அகற்றும் கூட்டம் மீந்துன்னு சொன்னா அது வந்துட்டு என்ன செய்யும், இலத்திரனை வந்துட்டு அகற்ற போகுது. இலத்திரனை வந்துட்டு பென்சீன் வளையத்திலிருந்து அவர் அகற்றி எடுப்பாரு. ஆகவே பென்சீன் வளையத்துக்கு இலத்திரன் பற்றாக்குறை வரும். ஆகவே இந்த ஆக்சிஜனை இலத்திரனை கொடுக்கணும். ஆகவே அமில வலிமை கூடுதலாகிக்கும். அப்ப ஏவும் கூட்டம் ஈக்கிற அளவிட ஏவல் அகற்றும் கூட்டம் ஈக்க கிட்ட அமில வலிமை என்ன செய்யும், கூடுதலாகிக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபீனால் இருக்குது. ஃபீனாலோட CH3 சொல்லக்கூடிய ஒரு ஏவும் கூட்டம் இருக்குது. அதை விட ஃபீனாலினுடைய அமில வலிமை கூடுதலாகிக்கும். ஃபீனோலை விட ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம் இருக்கிற அமில வலிமை கூடுதலாகிக்கும். இதன் அமில வலிமையோட order. நல்லா வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஏவல் அகற்றும் கூட்டம் மீந்தா அமில வலிமை கூடும், ஏவுற கூட்டம் மீந்தா அமில வலிமை குறையும். ஓகே, இப்ப ஏவல் அகற்றும் கூட்டத்திலையும் வந்துட்டு நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். இப்ப ஃபீனோல் நைட்ரோஃபீனோலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு OH கூட்டம்,
இங்க ஒரு NO2. அதே மாதிரி OH போட்டா இங்க NO2. ஓகே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு டிரெக்டா வந்துட்டு இங்க ஏவல் அகற்றக்கூடியதாகிக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னா இதுக்கு இடையில வந்து ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து உருவாக பார்க்கும். அதாவது இப்படி தானே இருக்கும். இது என்ன கூட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னா இது O, இது H, இது வந்துட்டு N, O, டபுள் பாண்ட் O. இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இதுக்கும் இதுக்கும் ஓக்கும் ஹெச்சுக்கும் இடையில வந்து ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து உருவாக்க பார்க்கும். அப்ப அதால வந்துட்டு பராநைட்ரோபீனோலினுடைய அமில வலிமை தான் கூடுதலாகும். அமில வலிமை வந்துட்டு ஓத்தோ நைட்ரோபீனோலை விட பராநைட்ரோபீனோட அமில வலிமை தான் கூடுதலாக இருக்கும். அப்ப அமில வலிமையோட தியரி இவ்வளவுதான் புரியாது. அதாவது ஒரு ஏவுற கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அமில வலிமை குறையும், ஒரு ஏவல் அகற்ற கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அமில வலிமை கூடுதலாக இருக்கும். அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அதாவது எங்க ஏவுது எங்க ஏவல் அகற்றுது அது நாங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்கிட்டோம் உங்களுக்கு விளங்கும். ஓகே, நாங்க இப்போ கொஸ்டின்ஸுக்குள்ள போவோம். ஓகே, இதை பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு வந்து 11வது வினா. மேற்குறித்த சேர்வைகளின் அமிலத்திறன்கள் அதிகரிக்கும் வரிசை. அப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் அமில வலிமை சொல்றது வந்துட்டு அல்கோஹாலை விட நீருக்கு கூடுதலாக இருக்கும், நீரை விட ஃபீனோலுக்கு கூடுதலாக இருக்கும், ஃபீனோலை விட வந்துட்டு ஒயிக் அசிடுக்கு வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அப்படித்தானே? ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி நீங்க ஃபீனோலும் ஒயிக் அசிடும் தான் தந்திக்கிறாங்க. அப்ப ஃபீனோலுக்கு நல்ல குறைய ஈக்கணும், பியை விட ஏ, அடுத்தது சி, டி. அப்ப பிக்கு நல்ல குறைய ஈக்கணும், பிக்கு நல்ல குறைய ஈக்குதுன்னு சொன்னா நாங்க முதல்ல ஆன்சர் கேன்சல் பண்ணிடும், 4வது கேன்சல் பண்ணிடும், 5வது கேன்சல் பண்ணிடும். இப்போ ஏசிடியில் ஒப்பிட்டீங்கன்னா பிள்ளைகள் ஏசிடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசிடியில் வந்துட்டு ஏல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம் இருக்குது, இது ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம். அதே மாதிரி டீல பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம் இருக்குது. ஆனால் சீல வந்துட்டு எந்த ஒரு ஏவல் அகற்றும் கூட்டமும் இல்லை, அதே மாதிரி ஏவர கூட்டமும் இல்லை. நான் சொல்லிக்கிறேன் ஏவல் அகற்றும் கூட்டம் மீண்டுன்னு சொன்னால் அமில வலிமை வந்துட்டு குறையும். அப்ப இங்க வந்துட்டு என்ன அமில வலிமை ஏவல் அகற்றும் கூட்டம் மீது அமில வலிமை கூடும் சொல்லிக்கிறேன். அப்ப டிக்கும் ஏக்கும் தான் வந்துட்டு அமில வலிமை நல்லா கூடுதல் ஆயிக்கணும். ஏவல் அகற்றும் கூட்டம் மீது அமில வலிமை கூடும். ஆகவே பியை விட யாருக்கு குறையந்திக்கும், சிக்கு குறையந்திக்கும், ஏக்கும் டிக்கும் நல்லா கூடுதல் ஆயிக்கும். ஏக்கும் டிக்கும் வந்துட்டு ஏவல் அகற்றும் கூட்டம். நிறைய ஏவுற கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அமில வலிமை வந்துட்டு என்ன செய்யும், குறையும். ஏவல் அகற்றும் கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அமில வலிமை கூடும். அதை ஒரு நோட் மாதிரி எழுதி கொண்டாலும் சரி. ஏவும் கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அமில வலிமை குறையும். அதே மாதிரி ஏவல் அகற்றும் கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அமில வலிமை கூடும். சரி, அப்ப இங்க வந்துட்டு ஏஎன்டிஏ நாங்க வந்துட்டு ஒப்பிடணும். ஏஎன்டிஏயும் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா ஏல வந்துட்டு இங்க ஏவல் அகற்றும், இங்க ஏவல் அகற்றும், இங்க ஏவல் அகற்றக்கூடியதாக இருக்கும். டீல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் 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 ஏவல் அகற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப டிரெக்டா வந்துட்டு டீல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சீடாவில் கொண்டு இணைஞ்ச கார்பன்லயே ஏவல் அகற்றுது தானே, இலத்திரங்கள் அகற்றுது தானே. இலத்திரங்கள் அகற்றுதுன்னு சொன்னா அந்த கார்பன்ல வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இலத்திரன் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். ஆகவே ஹைட்ரஜன் இருந்து இலத்திரங்களை வந்துட்டு எடுக்கும். அப்ப டிக்கு தான் வந்துட்டு என்ன செய்யும், அமில வலிமை வந்துட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். ஏல வந்துட்டு டிரெக்டா இணைஞ்ச கார்பன்ல வந்துட்டு ஏவல் அகற்றலையே, அப்ப வந்துட்டு ஏக்கு வந்துட்டு அமில வலிமை குறையும். அப்ப என்னென்று வரும், பி, சி, அடுத்தது பிறகு வந்துட்டு ஏ, அதுக்கு பிறகு டி இந்த சரி வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர் போறாரு, 2வது ஆன்சர். இன்னொரு விஷயத்த நீங்க பார்க்கணும், அதாவது ஏவர கூட்டம் கிட்ட டிரெக்டா அந்த OH கூட்டம் அந்த கார்பன் ரே வந்துட்டு ஏவிச்சுட்டு சொன்னா அமில வலிமை குறையும். ஆனா ஏவல் அகற்றத்துல வந்துட்டு டிரெக்டா ஈக்கிற அதே கார்பன் வந்துட்டு ஏவல் அகற்றுச்சுன்னு சொன்னா அமில வலிமை கூடும். அப்ப அந்த விஷயத்தை பற்றி டிரெக்டா வந்துட்டு ஈக்குது, ஆனா ஏவல் அகற்றும் கூட்டம் டிரெக்டா ஈக்கிறதால ஏவல் அகற்றும் கூட்டத்துல வந்துட்டு டிரெக்டா வந்துட்டு ஏவல் அகற்றப்படுறதால அதுல வந்துட்டு அமில வலிமை கூடுதலாக. இது ஏவும் கூட்டம் மீன் சொன்னா எப்படி இந்திக்கும், டிரெக்டா ஏவினா அமில வலிமை குறையும். ஏவல் அகற்றும் கூட்டம் இருந்தாதான் அமில வலிமை கூடும். பாசிபிள் கொஸ்டின் செய்கிட்டே வருங்க. அப்ப இதுக்கு எத்தனாவது ஆன்சர், 2வது ஆன்சர். ஓகே, அடுத்தது வந்துட்டு 2017ஆம் ஆண்டு வந்து 16வது வினா. பின்வரும் நோற்று அனிலீனின் ஒரு பரிவு கட்டமைப்பு அல்லாதது. இப்ப அனிலீன் சொன்னா பென்சீனோட வந்துட்டு NH2 கூட்டம் இணைஞ்சிராதான் அனிலீன் சொல்லுவோம். இவர பரிவு கட்டமைப்பு எப்படி வரும்னு சரி பார்ப்போம். NH2
ஓகே. இதுல வந்துட்டு நைட்ரஜன் பாத்தீங்கன்னு சொன்னா நைட்ரஜன் வந்துட்டு தனிச்சோடி ரத்தினங்கள் இருக்கும். அப்ப இந்த தனிச்சோடி ரத்தினங்கள் வந்துட்டு என்ன செய்யும்? இவருக்கு போகும். இவருக்கு போனா இவருக்கு இடத்திறன் வந்துட்டு இவருக்கு வெற்று ஓபிட்டர் தேவை. அப்படிதான் இடத்திறன் வந்துட்டு இவருக்கு என்ன தேவை? வெற்று ஓபிட்டர் தேவை. இப்போ ஒரு பொண்டொண்டு உருவாகணும்னு சொன்ன பிறகு இடத்திறன் மீக்கணும் வெற்று ஓபிட்டர் மீக்கணும் தானே. ரெண்டு மீந்தாத்துல ஒரு பொண்டொண்டு உருவாகும். அப்ப இடத்திறன் வந்துட்டு வெற்று ஓபிட்டர் வரும். அப்ப இந்த வெற்று ஓபிட்டர் கொடுக்கறதுக்காக இந்த பொண்ட் உடைஞ்சு இங்க போகும். அப்ப என்ன செய்யும்? இங்க இருக்கிற இடத்திறன் இங்க வந்துரும். இந்த வெற்று ஓபிட்டர் இங்க போயிட்டு இதுக்கும் இடையில வந்துட்டு ஒரு பிணைப்பு ஒன்று உருவாகும். அப்படின்னு நல்லா பாருங்க. இந்த இடத்திறன் வந்துட்டு இங்க கொடுத்துட்டு அப்ப இங்க இடத்திறன் வந்துட்டு இதுக்கும் அதாவது இந்த எண்ணுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில வந்து ஒரு பிணைப்பு ஒன்று உருவாகணும் என்று சொன்னா அதுக்கு இடத்திறன் வந்துட்டு வெற்று ஓபிட்டர் தேவை. ஆகவே இந்த பொண்ட் உடைஞ்சி இந்த இடத்திறன் இங்க போகிட்டு வெற்று ஓபிட்டர் இங்க போகும். அப்ப இவருக்கும் இவருக்கும் இடையில வந்துட்டு என்ன செய்யும்? ஒரு பொண்ட் ஒன்று உருவாகும். இங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு இடத்திறன் வரும். அப்ப என்னண்டு வரும்? இதுக்கும் இதுக்கும் இடையில வந்துட்டு ஒரு பிணைப்பு கொண்டு உருவாகிக்கும் NH2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா NH2 அதே மாதிரி NH2 ப்ளஸ். ஓகே, அதே மாதிரி இங்க வந்துட்டு இடத்திறன் வந்திக்கும். மற்ற பொண்டெல்லாம் அப்படியே இருக்கும். சரிதானே? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இங்க இடத்திறன் நீக்குது இவருக்கு வெற்று ஓபிட்டர் தேவை. அவை இந்த பொண்ட் உடைஞ்சு இங்க போயிட்டு இவருக்கு வெற்று ஓபிட்டர் கொடுக்கும். இங்க ஒரு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இடத்திறன் வரும். அப்ப என்ன செய்யும்? இங்க வந்துட்டு ஒரு பிணைப்பொண்டு உருவாகும். இங்க இடத்திறன் நீக்குது வெற்று ஓபிட்டரும் போனா என்ன செய்யும்? இங்க ஒரு பிணைப்பொண்டு உருவாகும். இப்ப அடுத்த ஸ்டெப் இங்க இங்க வந்துட்டு இடத்திறன் வந்துட்டு இங்க ஒரு பிணைப்பொண்டு உருவாகும். இந்த பிணைப்பு அப்படியே இருக்கும். மேலிருக்கிற பிணைப்பு அப்படியே இருக்கும். NH2 ப்ளஸ். அடுத்தது இவர் வந்துட்டு இடத்திறன் நீக்குது இவருக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? ஒரு வெற்று ஓபிட்டர் தேவைன்னு சொல்றது. அதாவது இவர் இங்க போயிட்டு இவர் வெற்று ஓபிட்டர் கொடுப்பார். அவ இங்க வந்துட்டு ஒரு மைனஸ் வந்து வரும். அடுத்த ஸ்டெப் இங்க வந்துட்டு ஒரு மைனஸ் வந்து வரும். ஓகே தானே? NH2 ப்ளஸ். ஓகே, அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓத்தோ பரா ஓத்தோ பரா அதுக்கு பிறகு வந்துட்டு திரும்ப அதே மாதிரி NH2 கூட்டம் வந்து வரும். சரிதானே? ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா திரும்ப என்ன செய்யும்? இவருக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு இங்கால உடைஞ்சு போக இவர் வந்து வெற்று ஓபிட்டரை கொடுக்க திரும்ப பருவி எப்படின்னு வரும்? இப்படி வரும் NH2. இதுதான் இந்த அனிலினுடைய பரிவு கட்டமைப்பு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓத்தோ பரால வந்துட்டு மைனஸ் வந்திக்குது. பரிவு கட்டமைப்புல பாருங்க. இங்க ஒரு மைனஸ் ஈக்குது, இங்க ஒரு மைனஸ் ஈக்குது, இங்க ஒரு மைனஸ் ஈக்குது. அப்ப ஓத்தோ பரால வந்துட்டு மைனஸ் வந்திக்கும். அப்ப முதலாவது பரிகட்டமை முதலாவது ஸ்டெப் தானே, அது சரி. ரெண்டாவதுன்றது ஒரு இடத்துலயுமே இதை பாத்தீங்களா? இப்ப ஒரு பிளஸ் ஒன்று வருதுன்னு சொன்னா கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த பிளஸ் வந்திக்கிற இடங்கள் எல்லாம் பாருங்க ஒரு மைனஸ் வந்து மீந்திக்கும் தானே. பாருங்க பிளஸ் வந்த இடத்துல வந்து கட்டாயம் ஒரு மைனஸ் வந்து மீந்திக்கும். ஆனா இங்க வந்து அந்த மைனஸ் ஒன்னையும் காணது. இப்படி ஒரு கட்டமைப்பே இது. ஆனா இதுதான் ஓகே. இப்ப மூணாவது சொல்றது இந்த கட்டமைப்பு நாங்க கீரணத்துல ரெண்டாவது கட்டமைப்பு தான் மூணாவது. இப்போ மூணாவது மீக்குது, நாலாவது மீக்குது, அஞ்சாவது மீக்குது. அல்லாதது எதுன்னு கேட்டிக்கிறாங்க. எத்தனாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். இப்படி ஒன்று என்ன வச்சாலும் ஓகே. அதாவது பிளஸ் இருந்தா கட்டாயம் வந்துட்டு மைனஸும் பரி வளையத்துக்குள்ள இந்திக்கணும். அப்ப அப்படி பார்த்தாலே நீங்க வந்து ரெண்டாவது ஆன்சர் கேன்சல் பண்ணிடும். அப்ப எத்தனாவது ஆன்சர் புரியுது? ரெண்டாவது ஆன்சர். இதுல வந்துட்டு அமில வலிமைட்டு ஏறு வரிசை கேட்டிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபீனால் இது வந்துட்டு ஃபீனாலோட வந்துட்டு ஒரு ஏவது அகற்றும் கூட்டம் இணைஞ்சிருக்குது. ஏவது அகற்றும் கூட்டம். அதே மாதிரி இது வந்துட்டு நடுநிலையான ஃபீனால் ஆயிக்கும். இது வந்துட்டு என்ன ஒரு ஏவும் கூட்டம். இது என்ன விடாது எசுத்தர். இது எப்படி கவனிச்சேன்னா CH3 CH2 OCH3 CH2 இதான் இந்த சேர்வு. அப்ப இந்த எசுத்தர்கள் என்னுடைய அமில வலிமை வந்துட்டு ஃபீனோட அமில வலிமை விட நல்லாகவே குறையும். இப்ப நான் சொன்னேன் ஃபீனோலுக்கு விட ஒயிக் அசிடிக்கு கூட ஃபீனோலை விட ஆல்கஹால் நீருக்கு வந்துட்டு குறையிக்கும். அதே மாதிரி ஃபீனோலை விட இந்த எசுத்தர்கள் அமில வலிமை நல்லா குறையிக்கும். எசுத்தர்கள் அதே மாதிரி ஆல்டிஹைடுகள் அதே மாதிரி கீட்டோன்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட நடுநிலையான கல்தான். ஓகே தானே? சரி, அப்ப எசுத்தர் அமில வலிமை நல்லா குறையிக்கும். அப்ப சிக்கு வந்துட்டு நல்லா குறையிக்கணும். அப்ப எத்தனாவது ஆன்சர் வராது? நாலாவது ஆன்சர் வராது.
அடுத்தது 2வது ஆன்சர் வராது. ஓகே. இப்ப வந்துட்டு நாங்க சிஏ ஒப்பிட்டாச்சு. இப்ப வந்துட்டு ஏயையும் பியையும் டியையும் ஒப்பிடுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது முன்னுக்கு சின்ன தியரி தான். அதாவது ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம் ஒன்று இருக்குது, ஏவர கூட்டம் ஒன்று இருக்குது, அடுத்தது வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் ஏவல் அகற்றும் கூட்டம் என்னன்னு சொன்னா அவர் அமில வலிமை கூடும். அப்ப ஏக்கு நல்லா கூடுதலாயிக்கும். அதே மாதிரி ஏவுற கூட்டம் இருந்து அவர் அமில வலிமை நல்லா குறையிக்கும். அப்ப டிக்கு நல்லா குறையிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செய்யும், பிக்கு வரும். சிக்கு வந்துட்டு எல்லாத்தை விட நல்லா குறையிக்கும். அப்ப இதான் ஆன்சரா வரப்போகுது. ஒரு சிக்கு நல்லா குறைக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே பார்த்துட்டோம். ஏவர் அகற்றும் கூட்டம் மீது அவருக்கு நல்லா கூடைக்கும், ஏக்கு நல்லா கூடுதலாயிக்கும். அடுத்த வந்துட்டு ஏவர கூட்டம் மீது அவருக்கு குறையைக்கும், நடுவில் வந்து 2க்கும் நடுவில் வந்துட்டு பிஇக்கு. அப்ப எத்தனாவது ஆன்சர் போடாது? 3வது ஆன்சர். நம்ம முன்னுக்கு சொன்ன தியரியை வந்து ஒழுங்கா விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா அமீர வலிமை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா செய்யலாம். ஓகே. அடுத்தது 1983ஆம் ஆண்டு வந்து 11வது வினா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் பியும் அடுத்து வந்துட்டு டியும் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபீனோல் கூட்டம் ஆகிக்குது. சி வந்துட்டு ஒயிக் ஆசிட். அப்ப நான் சொன்னேன் ஆல்ரெடி ஃபீனோலை விட ஒயிக் ஆசிடினுடைய அமில வலிமை கூடண்டு. அப்ப இங்க வந்துட்டு யாருக்கு நல்லா கூடுதலாக இந்திக்கும்? சிக்கு கூடுதலாக இந்திக்கும். சிக்கு வந்துட்டு நல்லா கூடுதலாக இந்திக்கும். ஏன்னா ஃபீனோல் மத்ததெல்லாம் சி மட்டும்தான் ஒயிக் ஆசிட்னு சொல்றதால. அடுத்தது ஏயையும் பியையும் டியையும் பாருங்க. ஏல வந்துட்டு இணைஞ்சிற யாரு? ஒரு ஏவும் கூட்டம். பியில இணைஞ்சிக்கிற யாரு? ஒரு ஏவலகற்றும் கூட்டம். டியிலையும் வந்துட்டு ஏவலகற்றும் கூட்டம் இணைஞ்சிக்குது. ஆனா 2 ஏவலகற்றும் கூட்டம் இணைஞ்சிக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏவலகற்றும் கூட்டம் இருந்தாதான் அமில வலிமை கூடும் என்று. அப்ப பிக்கும் டிக்கும் தான் அமில வலிமை கூடைக்கும். அதுலயும் ஏவலகற்றும் கூட்டம் 2 இணைஞ்சிக்குது டிக்கு. அப்ப டிக்கு தான் பியை விட டிக்கு நல்லா அமில வலிமை கூடைக்கும். ஏன்னா அவருக்கு வந்து 2 ஏவலகற்றும் கூட்டம் மீக்கிறதால. அதுக்கு பிறகு பி, அதுக்கு பிறகு ஏவர கூட்டம் மீக்கிற ஏ வரும். அது சிடிபி எத்தனாவது ஆன்சர் போடுறாங்க? முதலாவது ஆன்சர். அடுத்தது 1985 வந்து 18வது வினா. இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒயிக் ஆசிட். அடுத்து வந்துட்டு இது ஒரு ஆல்கஹால். இது வந்துட்டு ஒரு ஃபீனால், இதுவும் ஒரு ஒயிக் ஆசிட். அப்ப இங்க வந்துட்டு ஒயிக் ஆசிட் எத்தனை பேர் நல்லா கூடைக்கும்? அவை ஏக்கும் டிக்கும் நல்லா கூடுதலாய்க்கும். அதுக்கு பிறகு ஆல்கஹால் ஃபீனால், ஆல்கஹாலுக்கு நல்லா குறைக்கும். அதுக்கு பிறகு ஃபீனால், அதுக்கு பிறகு ஆல்கஹால் வரும். இப்படிதான் ஓர்டரா வரும். இப்ப ஏஎன்டிஎம் ஒப்பிட்டீங்கன்னா பிள்ளைகள் ஏஎன்டிஎம் பாத்தீங்கன்னா டில வந்துட்டு குளோரின் நிக்குது. குளோரின் சொல்றது வந்துட்டு ஒரு ஏவல் அகற்ற ஒரு ஆள். அப்போ ஒயிக் ஆசிட்டையும் ஒரு ஏவல் அகற்ற ஒரு ஆள் இருக்கிறாரு டிக்கு. அவை டிக்கு தான் நல்லாவே வந்துட்டு அமில வலிமை கூடுதலாயிக்கும். அவை டிஏசி பின்னு சொல்லி வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர் போட டிஏசி பின்னு சொல்றது? 3வது ஆன்சர். டியை விட ஏ விட டிக்கு ஏன் அமில வலிமை கூடன்னு சொன்னா டில வந்துட்டு குளோரின் சொல்ற ஒரு ஏவல் அகற்ற கூட்டம் வந்து இக்கின்னு சொல்றதால. அப்ப எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். அடுத்த 2011ஆம் ஆண்டு வந்து 53வது வினா. கார்பாக்சிக் அமிலங்களை போலன்றி ஆல்கஹால்கள் சோடியத்துடன் ஒரு வாயு விளைவை கொடுப்பது இதை. இது வந்துட்டு கார்பாக்சிக் அமிலமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்துட்டு சோடியத்தை போடுற டைம்ல வந்துட்டு வாயு விளைவு வரும். H2 கேஸ் வந்துட்டு 2 பேருக்குமே வரும். அதாவது OH கூட்டம் மிகுதினை அது வந்துட்டு பங்கீட்டு பிணைப்போட OH கூட்டம் எங்க இருந்தாலும் வந்துட்டு அங்க வந்துட்டு H2 கேஸ் வந்துட்டு வரும். அப்ப இங்க வராதுன்னு சொல்லிக்கிறாங்க தானே. அப்ப அதால பிற 2 பேருக்குமே வந்துட்டு ஹைட்ரஜன் கேஸ் வரும். 2வது ஆல்கஹால்களின் அமிலத்திறன் கார்பாக்சிலிக் அமிலங்களின் அமிலத்திறன் பார்க்க மிகவும் குறைந்தது. சார் ஆல்கஹால் அமிலத்திறன் வந்துட்டு குறைக்கும். இன்னும் ஆல்கஹால், அதுக்கு பிறகு நீர், அதுக்கு பிறகு வந்துட்டு ஃபீனால், அதுக்கு பிறகுதான் ஒயிக் ஆசிட். அப்ப ஒயிக் ஆசிடினுடைய கார்பாக்சிலிக் அமிலங்களினுடைய அமில வலிமையை விட ஆல்கஹால் அமில வலிமை வந்து நல்லா குறையத்தானே. அப்ப 2வது கூட்டு சரி. அவை பிற சரி. எத்தனாவது ஆன்சர்? பிற சரி. 4வது ஆன்சர். அடுத்து 2006ஆம் ஆண்டு வந்து 17வது வினா. இங்க வந்துட்டு அமில வலிமையிட ஏறுவரிசை தான் கேட்டிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு வந்துட்டு ஃபீனால் தந்திக்கிறாங்க, அடுத்து வந்துட்டு ஒயிக் ஆசிட், அடுத்து வந்துட்டு ஒரு அட்கீன், அடுத்தது அட்கைன். இப்ப அட்கைன்கள் அமில இயல்பு. நான் இதை வந்துட்டு ஏன் ஒரு ஃபீனாலிக்கு தானே அதை வந்துட்டு ஏன் எடுக்கிறேன், ஒயிக் ஆசிடை பீன் எடுக்கிறேன், அட்கீனை வந்துட்டு சீன் எடுக்கிறேன், அட்கைனை டீன் எடுக்கிறேன். ஓகே தானே. இப்ப அட்கைன்களுடைய அமில வலிமை வந்து நல்லா குறையத்தான் நீக்கும். ஒயிக் ஆசிட் ஃபீனால்களை விட நல்லா குறையத்தான் நீக்கும். அப்ப சிக்கும் டிக்கும் தான் நல்லா குறைய வரப்போகுது. அடுத்தது ஏதையும் பிதையும் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா பிக்கு வந்து நல்லா கூடுதலாகிக்கும், ஏக்கு அதை விட குறையிக்கும். சரிதானே. சரி, இப்ப வந்துட்டு சிஏயும் டியும் இப்ப வந்துட்டு ஏயும் பியையும் ஒப்பிட்டுதான் தானே ஏன்னு சொல்றது வந்துட்டு ஒரு ஃபீனால், டின்னு சொல்றது ஒரு ஒயிக் ஆசிட். ஃபீனாலை விட ஒயிக் ஆசிடினுடைய
அமில வலிமை கூட. ஆகவே ஏயை விட பிக்கு அமில வலிமை கூட. இப்போ நாங்கள் சிஏயும் டியையும் ஒப்பிட பார்க்கணும். சியில பார்த்தீங்கன்னு சொன்னா டபுள் பாண்ட் இருக்குது, டியில வந்துட்டு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. சியில டபுள் பாண்டு, டியில வந்துட்டு ட்ரிபிள் பாண்டு. இது வந்துட்டு sp2 கலப்பாகிக்கும், இது வந்துட்டு sp கலப்பாகிக்கும். சரி, sp2 கலப்பு, இது வந்துட்டு sp கலப்பு. நீங்க பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், அதாவது மின்னழுத்தன்மையில வந்துட்டு எஸ்ட பெர்சன்டேஜ் வந்துட்டு யாரு கூடுதலாகிக்குதோ அவரை மின்னழுத்தன்மை கூடுதலாகிக்கும். மின்னழுத்தன்மைன்னு சொன்னா கவர்ற ஆற்றல் தானே. அப்ப மின்னழுத்தன்மை யாரு கூடுதலாகிக்குதோ அவர் வந்து ஹைட்ரஜன் இடத்தை நல்லா கவருவாரு. அவர் வந்து H+ வந்துட்டு இலகுவாக போகும். அப்ப மின்னழுத்தன்மை யாருக்கு கூடுதலாகிக்குதோ அவர் அமில இயல்பு கூடைக்கும். மின்னழுத்தன்மை யாரு கூடுதலாகிக்கும், எஸ்ட பெர்சன்டேஜ் யாரு கூடுதலாகிக்குதோ அவருக்கு மின்னழுத்தன்மை கூடைக்கும். அப்ப எஸ்ட பெர்சன்டேஜ் வந்துட்டு இவரு கூடுதலாகிக்கும். ஆக இவருக்கு தான் மின்னழுத்தன்மை கூடுதலாக இருக்கும். அப்ப மின்னழுத்தன்மை கூடுதலாகிக்கிறாருக்கு தான் வந்துட்டு அமில வலிமை கூடுதலாக இருக்கும். அப்ப இப்ப இப்ப எஸ்ட பெர்சன்டேஜ் கூடுதலாருக்கு வந்துட்டு இப்ப மின்னழுத்தன்மை மின் எதிர் இயல்பு மின்னத்தன்மை யாருக்கு கூடுதலாகிக்குதோ எஸ்ட பெர்சன்டேஜ் வந்துட்டு யாரு கூடுதலாகிக்குதோ அவருக்கு மின்னத்தன்மை கூடுதலாகிக்கும். மின்னத்தன்மை யாருக்கு கூடுதலாகிக்குதோ அவருக்கு வந்துட்டு பிணைப்பு இடத்திறனை விடுவிக்கும் இயல்பு கூடுதலாகிக்கும். விதிக்கும் இயல்பு கூடுதலாகிக்கும். அவருக்கு வந்துட்டு அமில இயல்பு கூடுதலாகிக்கும். இப்ப அமில இயல்பு வந்துட்டு பிறகு sp3க்கு தானே அமில இயல்பு. sp3யை விட sp2க்கு கூடுதலாகிக்கும். sp2வை விட spக்கு கூட. அதாவது சிங்கிள் பாண்டை விட டபுள் பாண்டுக்கு கூட, டபுள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்டுக்கு வந்துட்டு அமில இயல்பு வந்துட்டு கூடுதலாகிக்கும். அப்ப சிஏ டிஏ ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா sp அதாவது ட்ரிபிள் பாண்டுக்கு தான் அமில இயல்பு கூட. ஆகவே டி, அதுக்கு பிறகு சி, அதுக்கு பிறகு ஏ, அதுக்கு பிறகு பிடி சரி வரும். இதைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா சாரி டி சிஏ விட டிக்கு கூடுதலாகிக்கும். டி தானே ட்ரிபிள் பாண்ட், அவை டிக்கு கூடுதலாகிக்கும் சி. இப்படிதான் ஆன்சர் வரும். அப்ப இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனாவது ஆன்சர், 5வது ஆன்சர். ட்ரிபிள் பாண்டுக்கு தான் கூடைக்கும், டபுள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்டு அமில இயல்பு தான் கூடுதலாகிக்கும். 5வது ஆன்சர். ஓகே, அடுத்த 2007ஆம் ஆண்டு வந்து 7வது வினா, அதாவது அமில வலிமை அதிகரிக்கும் வரிசை. இப்ப பிறகு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க CH3 C டபுள் பாண்டு OOH, அடுத்து வந்துட்டு HC டபுள் பாண்டு OOH. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஹைட்ரஜன் வந்துட்டு ஏவ போறாரு, இங்க வந்துட்டு CH3 ஏவ போறாரு. அப்புறம் சரி ஏவர கூட்டம் கூட கூட அமில வலிமை வந்துட்டு குறையும் என்று சொல்லிக்கிறேன். அப்ப இங்க வந்துட்டு ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ஏவ போறாரு, இங்க 3 ஹைட்ரஜன் சேர்த்து கார்பனும் சேர்த்து ஏவ போறாரு. அப்ப ஏவர வலிமை வந்துட்டு இவருக்கு தான் கூட, அப்ப இவர் அமில வலிமை தான் குறையும். அமில வலிமை வந்துட்டு ஒய்கேசியை விட இவருக்கு வந்துட்டு அமில வலிமை கூட. அப்ப எத்தனை சி டபுள் பாண்டு OH அமில வலிமை கூடுதலாகிக்கும். CH3 C டபுள் பாண்டு OH அமில வலிமையை விட. அடுத்து வந்துட்டு ஃபீனோ. இப்போ ஒய்கேசியை விட ஃபீனோட அமில வலிமை குறைய தானே உலக. அப்ப அதுலயும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபீனோல், இது வந்துட்டு நைட்ரோஃபீனோல். நைட்ரோஃபீனோன்னு சொல்லிக்கிட்டு ஏவர் அகற்ற கூட்டம் இருக்குது. அப்ப இங்க வந்து ஏவர் அகற்ற கூட்டம் எதுவுமே இல்லை. அப்ப இவரை விட இவருக்கு அமில வலிமை கூடுதலாகிக்கும் நைட்ரோஃபீனோலுக்கு. அப்ப அடுத்து வந்துட்டு நைட்ரோஃபீனோல் வரும். ஏன்னா அவர் வந்துட்டு ஏவர் அகற்ற கூட்டம் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வந்துட்டு ஃபீனோல் வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர் பிறகு, 4வது ஆன்சர். நீங்க வந்துட்டு அமில வலிமை ஓர்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்துட்டு என்ன, ஒயிக் ஆசிட், அதுக்கு பிறகு வந்துட்டு ஃபீனோல், அதுக்கு பிறகு வந்துட்டு நீர், அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு அல்கஹால், அதுக்கு பிறகு அட்கீன், அதுக்கு பிறகு அட்கைன், அட்கீன், அட்கேன். இப்படிதான் அமில வலிமை ஓர்டர் வரும். ஓகே, அடுத்தது 2010ஆம் ஆண்டு வந்து 19வது வினா. ஓகே தானே. அதாவது இரு சேர்வைகளும் ஏபிசின்னு குறிக்கப்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களின் அமிலத்திறன் அதிகரிக்கும் வரிசை. அதாவது ஹைட்ரஜன் அணுக்களை யாருக்கு வந்துட்டு அமில வலிமை கூடன்னு கேட்குறாங்க. ஏ பார்த்தீங்கன்னு சொன்ன பிறகு அது வந்துட்டு sp3 கலப்புல இருக்குது, பி வந்துட்டு sp கலப்புல இருக்குது. சியை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு அல்ஃபா ஹைட்ரஜன். இப்போ நீங்க அல்டோரோடுங்களை படிச்சுப்பீங்க, அது அடிஹைட் கீட்டோனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு ஒரு அமில வலிமை உண்டிக்கும். அது நாங்கள் அல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லி சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிறகு இங்க வந்துட்டு இந்த சேர்வை வந்துட்டு ஒரு அமில ஹைட்ரஜனை கொண்ட ஒரு அல்கைன், இது அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட ஒரு ஆல்டிஹைட்.
அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டு அல்ஃபா ஹைட்ரஜனுக்கு தானே அவருக்கு தான் அமில வலிமை கூடுதலாகிக்கும் அமில ஹைட்ரஜனை கொண்டு அட்கைனை விட அமில ஹைட்ரஜனை கொண்டு அட்கைனை விட எப்பவும் அல்ஃபா ஹைட்ரஜனுக்கு தான் அமில வலிமை கூடுதலாக இருக்கும். அப்ப இங்க வந்துட்டு சிக்கு தான் அமில வலிமை கூடுதலாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா sp கலப்பு அடுத்து இது sp3 கலப்பு. அப்ப sp கலப்புக்கு மின்னத்தன்மை கூட அப்ப அவருக்கு தான் அமில வலிமை கூட. அப்ப அதுக்கு பிறகு வந்துட்டு b அதுக்கு பிறகு வந்துட்டு ஏண்டு சரி வரும். ஆகவே CBA எத்தனாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர். இப்ப இதான் நோடு அல்ஃபா ஹைட்ரஜனுக்கு பிறகுதான் அமில ஹைட்ரஜனை கொண்டு அட்கைன் சரி வரும். இப்ப நீங்க கூட ஒரு பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒயிக் ஆசிட் அதுக்கு பிறகு வந்துட்டு ஃபீனால் அதுக்கு பிறகு H2O அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு ஆல்கஹால் அதுக்கு பிறகு வந்துட்டு அல்ஃபா ஹைட்ரஜன் அடுத்து வந்துட்டு அமில ஹைட்ரஜனை கொண்ட அட்கைன் அதுக்கு பிறகு சும்மா அட்கைன் அதுக்கு பிறகு அட்கைன் சரி வரும். ஓகே தானே? ஓகே அடுத்து 2005 அதாவது அமில வலிமை அதிகரிக்கும் சரியான வரிசை கேட்டுக்கிறாங்க. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண நம்பர் எத்தனை ஆன்சர் என்ன விஷயம் தானே அட்கோலை விட நீர் கூட நீரை விட ஃபீனால் கூட ஃபீனை விட ஒயிக் ஆசிட் கூட எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். ஓகே நாங்கள் இப்போ வந்து அமில வலிமை சம்பந்தமான தியரி ரிவிஷனோட பாசிபிள் கொஸ்டினை பார்த்துக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு மூல வலிமையை பத்தி பார்ப்போம். டவுட் இருக்கிற ஆக்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்கிறோம். 77038761 இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்கிறோம். ஓகே தேங்க்யூ.